தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயரெடுத்தவர் தான் சங்கர் அவர்கள். இவருடைய பிரம்மாண்டத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு படத்திற்குமே புது புது விஷயங்களை கையாளுவாரு. அதன்படி பாத்தீங்கன்னா இவர் தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இவருடைய படைப்பு, அதாவது கடைசியாக இவர் உருவாக்கின 2 திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. அதிலும் குறிப்பாக இந்தியன் 2 திரைப்படம் அதிக ட்ரோல்களை சந்தித்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய 3ஆம் பாகம் வேற இருக்கா. அதுல பாதி விஷயங்களை சங்கர் அவர்கள் ஷூட் பண்ணி முடித்து விட்டதாகவும், மீதி ஷூட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வாக்குவாதமுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் சங்கர் அவர்கள் முழுமையாக நம்பியிருந்த திரைப்படம் தான் வேல்பாரி. இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு விழா ஒன்றில் கலந்து கொண்ட சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனா படத்துடைய ஹீரோ யார் அப்படின்றத இன்னமுமே தெரிவிக்கல. அதற்கு மிக முக்கிய காரணம் படத்துடைய பட்ஜெட் அப்படின்னுமே சொல்லப்படுது. படம் 3 அல்லது 4 பாகங்களாக ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்களா. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்க யாருமே முன் வரல அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது சன் பிக்சர்ஸ் இடம் தீவிர பேச்சுவார்த்தையுமே நடைபெற்று வருதா. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. ரஜினிகாந்த் சாரிடமுமே சங்கர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காராம். கூடிய விரைவிலேயே சூப்பர் ஸ்டாரும் இந்த படத்துல கமிட் ஆகி விடுவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல சங்கர் அவர்கள் இருக்காரு. ஆகையால இந்த படத்தின் மீதுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.